ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிரியாஸ் ரிவ்யூ. நான் உங்க பிரியாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய சோக்கர் கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருந்தோம். அப்ப எல்லாரும் கேட்டிருந்தீங்க, சோக்கர் கலெக்ஷன்ஸ் டீடைலா சொல்லுங்க, 1 பவுண்ட்ல இருந்து சோக்கர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு 1 பவுண்ட்ல இருந்து சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. டீடைல்டா இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஒரு சோக்கர் பார்க்கலாம். இது பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு நீட்டா உங்களுக்கு வந்து அது ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. கீழே குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ், அது வந்து ஹார்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு மைன்யூட்டான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலயும் குட்டி குட்டியா சின்னதா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டோன்ஸே இந்த சோக்கர் வந்து ரொம்பவே அழகா காட்டுது இல்லைங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாக்குறதுக்கு இது ஒரு குட்டியா அழகா இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் தான். இதோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இதை வெயிட் போட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 11 கிராம் 780 மில்லி தான் இருக்கு. 11 கிராம் 810 மில்லி இருக்கு. அதாவது 1.5 பவுனுக்குமே கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் கலெக்ஷன். எவ்வளவு சூப்பரா இருக்கு, எந்த அளவுக்கு பிராடா இருக்கு. இப்ப உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்பவுமே நல்லா இருக்கும். அடுத்து இந்த ஒரு ஃபேன்சியான ஒரு சோக்கர் கலெக்ஷன் பாருங்க, எவ்வளவு சூப்பர்வா எவ்வளவு அழகன்ட் லுக்கோட இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடியம் கோட்டிங்கும் ரோஸ் கோல்டும் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த சோக்கர் வந்து ரொம்பவே ஃபேன்சியா இருக்கு. ஆக்சுவலா டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? மேரேஜ் செட்டுக்கே பாத்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி டர்க்கி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோக்கர் நீங்க அதுக்கு மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா செம்ம அழகா இருக்கும், அவ்வளவு ரிச்சா இருக்கும். அது வந்து ஃபேன்சியாவும் ஃபீல் ஆகும். நம்ம இது என்ன வெயிட் இருக்குங்கிறத பாக்கலாமா? பாருங்க, 23 கிராம் 820 மில்லி, அதாவது 3 பவுனுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் கலெக்ஷன் தான் இது. அடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு பிராடான ஒரு சோக்கர் கலெக்ஷன், நல்லா பெருசா இருக்கிற மாதிரி. இது பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு 8 பவுன் 10 பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ரொம்ப லைட் வெயிட்டுங்க. நவரத்னாவோட ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நம்ப முடியாம கம்மி வெயிட்ல இருக்கும். இந்த வெயிட்ல கூட இந்த மாதிரி பீஸை செய்ய முடியுமான்னு இருக்கும். அது மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. இங்க பாருங்க, இதுல பாருங்க அழகா உங்களுக்கு கீழே சூப்பரா பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீட்ஸுமே உங்களுக்கு லைட் வெயிட்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு மேல எத்தனை அடுக்கு இருக்கு பாருங்க. இந்த சோக்கர்ல நடுவுல ஒரு ஃபிளவர் கொடுத்து, அந்த ஃபிளவருக்கு நடுவுல ஒரு ஸ்டோனும் கொடுத்து செம்ம அட்ராக்டிவா ஒரு ஃபுல் ஃபில்லோட இந்த சோக்கர் உங்களுக்கு இருக்கு. இதோட வெயிட் என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, 31 கிராம் 850 மில்லி, அதாவது 4 பவுனுக்குமே கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் கலெக்ஷன் தான். நான் மெயினா ஒரு விஷயம் சொல்லணும், இவ்வளவு லைட் வெயிட்ல நம்ம வந்து கோல்டு கொடுக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, இது எல்லாமே பியூரிட்டியான கோல்டு தானா அப்படின்னு. நிறைய பேர் கிளியர் ஆயிட்டீங்க. இருந்தாலுமே இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்காக இதுல பாருங்க, உங்களுக்கு அழகா 916 சீல் இருக்கு, HUID நம்பரும் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே HUID 916 ஹால்மார்க் ஜுவல் தாங்க. அடுத்து இந்த ஒரு கியூட்டான ஒரு நெக்லஸ் பாருங்க, செம்ம கியூட்டா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா பாக்குற எல்லாருக்குமே வந்து இந்த சோக்கர் ரொம்பவுமே பிடிக்கும். நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் தாங்க இது. இது பாருங்க, அழகா மயிலோட டிசைன் கொடுத்திருக்காங்க. சைடு வந்து எவ்வளவு கியூட்டா அழகா சன்னமா கொடுத்திருக்காங்க. பத்தாவதுக்கு குட்டி குட்டியா ஹேங்கிங்ஸும் கொடுத்து செம்ம பினிஷிங்கோட இந்த சோக்கர் இருக்கு. இந்த சோக்கரோட வெயிட் என்ன இருக்குன்னு பாருங்க. பாருங்க, 10 கிராம்ங்க, 1.25 பவுனுக்கு உங்களுக்கு இவ்வளவு அழகான கியூட்டான ஒரு சோக்கருங்க. அது எங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பா வந்து நவரத்னா ஜுவல்லரியில தான் கிடைக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லைங்களா? செம்ம பினிஷிங்கோட ரொம்ப அழகா இருக்கு. இதே வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும், ரொம்பவுமே பினிஷிங்கோட இருக்கும். சோக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிராமுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த சீக்கிரம் கட் ஆகுமோ அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஆனா சோக்கர் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து கட்டே ஆகாது. ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சோக்கர் பாருங்க. இதுலயுமே உங்களுக்கு வந்து அழகா அந்த கீழே பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீட்ஸோட ஹேங்கிங் தான் வந்து ரொம்பவுமே அழகா இருக்கு. இதை வந்து ஒரு நல்ல ரிச்சா காட்டுறதே இந்த பீட்ஸ் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் சூப்பரா உங்களுக்கு பால் பாலா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது சூப்பரா ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி இருக்கு. நல்லா நெருக்கமா கழுத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன். அதுக்கு நடுவுல உங்களுக்கு சூப்பரா ஒரு ஃபிளவரும் நடுவுல ஒரு ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. இந்த சோக்கரோட வெயிட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
பாருங்க, வெயிட் பார்க்கலாம். நான் சோக்கர் வந்து இப்படி திருப்பி வைக்கிறேன், அப்பதான் வந்து கரெக்டா உங்களுக்கு இதுல உட்காரும், அதனால நம்ம வச்சிருக்கோம். 23 கிராம் 870 மில்லி மாதிரி இருக்கு. ஒரு சோக்கர் பாருங்க, இது பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிக் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் கோல்டுல இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் கலர் கொடுத்திருக்காங்க. இதுல சூப்பரா வந்து உங்களுக்கு எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. நடுவுல வந்து கியூட்டா ஒரு லக்ஷ்மி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு மயில், குட்டி குட்டி மயில், அவ்வளவு மைன்யூட்டான ஒர்க் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டி ஹேங்கிங் கொடுத்திருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு சின்னதா ஒரு லக்ஷ்மி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் கூட இதுல ஹைலைட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. செம்ம கியூட்டா, செம்ம அழகா இருக்கு. நல்ல நெருக்கமான ஒரு டிசைனாவும் இருக்கு. இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் தான். அடுத்த ஒரு கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு கலெக்ஷன். இதோட வெயிட்டுமே வந்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வெயிட்டா தாங்க இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த டிசைன் கொடுத்திருக்காங்க. கீழே கியூட்டா வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்து செம்ம அழகா இருக்கு. இங்க வந்து நடுவுல வந்து ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்னமா நீட்டா கழுத்தோட அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. மெயினா இது குழந்தைங்களுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே இது வந்து சிம்பிளா நீட்டா இருக்கும். இதோட வெயிட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 8 கிராம் மட்டுமே இருக்குங்க. 8 கிராம் 30 மில்லி மட்டும் தான் இந்த சோக்கர் இருக்கு. ஒரு பவுனுக்கெல்லாம் ஒரு சோக்கர், அதுவும் இந்த அளவுக்கு பிராடான ஒரு பினிஷிங்ல பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நவரத்னம் ஜுவல்லரியில தாங்க வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல காலோ பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். வெளியூர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாங்க. அடுத்து இந்த ஒரு சோக்கர் கலெக்ஷன் பாருங்க. அதே மாதிரி கியூட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. கீழே ஹேங்கிங் எல்லாம் கொடுத்து செம்மையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பட்டர்ஃபிளை இருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளவர்ல ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு டிசைனா இருக்கு. இதோட வெயிட் என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு சோக்கர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் 410 மில்லி இருக்கு. 8 கிராமுக்கு நீங்க ஒரு சோக்கர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ரேட்டு படி பாத்தீங்க அப்படின்னா 64,400 ரூபாய் மாதிரி வருங்க. இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டு 6,660 ரூபாய். இப்ப நான் சொல்றது அப்ராக்சிமேட் ரேட் தான். நீங்க ஷாப் வந்து நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் ஆட் ஆகும். 3% ஜிஎஸ்டி இருக்கும், அது ஆட் ஆகும். போர்ட் ரேட் சில போது மாறி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேட் வேரியேஷன் வருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியான வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.